முதலமைச்சர் நீண்ட துக்கத்தில் இருந்து விழித்து எழுந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓசூரில் மூத்த காங்கிரஸ் தலைவர் KA மனோகரன் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் INTUC தொழிற்சங்க தேசிய செயலாளருமான KA மனோகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஓசூர் மாநகராட்சியில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடிதங்கள் எழுதினாலும் பதில் கிடைப்பதில்லை என்ன குற்றம் சாட்டிய அவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மக்கள் பிரதிநிதி மற்றும் குறைகளை எதிரொலிப்பார் என்ற முறையில் இதை வன்மையாக கண்டிப்பதாக கூறினார். மேலும் ஓசூரில் உள்ள ராமநாயக்கன் ஏரி அழகுபடுத்துவதற்கு மாநகராட்சி சார்பில் 34 கோடி ரூபாய் உலக வங்கியில் கடன் பெற்று மக்கள் மீது கடன் சுமையை சுமத்தியதோடு அதற்கான பணிகள் எதுவுமே முழுமையாக நடைபெறாத நிலையில் விரைவில் மாவட்டத்திற்கு வரும் முதலமைச்சரால் திறப்பு விழா நடத்தப்படுவதாக வரும் தகவல்கள் கேலிக்கூத்தாக இருப்பதாக கூறிய அவர், இது தொடர்பாக தகவல்கள் முதலமைச்சரின் கவனத்திற்கு செல்கிறதா என விமர்சித்தார். அதே போன்று ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மேம்பாலத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு பழுது ஏற்பட்ட நிலையில் அதனை விரைந்து சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் மேற்கொள்ளாமல் இருப்பது என்பது மாநில அரசின் மீது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தும் நோக்கத்தில் வேண்டும் என்றும் செயல்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்தவாறு குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சி தற்பொழுது ஆளும் திமுக கூட்டணியில் உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் அண்மையில் அறநிலைத்துறையை அதிகாரிகளால் அவரது சொந்த தொகுதியில் அவமதிக்கப்பட்டுள்ளார். அந்த அதிகாரிகள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசை வலியுறுத்தியும் எந்தவித பதிலும் இல்லாத இந்த நிலையில் வரும் 26, 27 தேதிகளில் மக்களை திரட்டி ராம்நகர் அண்ணா சிலை முன்பு காந்தி வழியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் அறநிலைத்துறையை மக்களுக்கு ஒரு இடையூறாக இருக்கிறதோ தவிர எந்த ஒரு விதத்திலும் நல்ல பணி செய்வதாக இல்லை. ஆகவே முதலமைச்சர் நீண்ட துக்கத்தில் இருந்து விழித்து எழுந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மூத்த காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சரின் பல திட்டங்களால் மக்களுக்கு எந்த பலனும் அளிக்கவில்லை எனவும் அதிகாரிகளின் பேச்சை கேட்டு நடந்தால் முதலமைச்சரின் மதிப்பு மக்களின் மத்தியில் குறையும் என வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். பேட்டி KA மனோகரன், காங்கிரஸ் கட்சியின் மூத்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எந்த விதமான கடிதங்களை கொடுத்தாலும் மாநகராட்சியிலிருந்து எந்த விதமான பதிலும் வருவதில்லை. என்ன காரணம் என்றும் எனக்கு தெரியவில்லை. மக்களுடைய குறைகளை எதிரொலிக்கவர்கள் என்ற முறையில் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஓசூரில் ராமநாயக்கன் ஏரி அழகுபடுத்துகிறோம் என்று சொல்லி 34 கோடி ரூபாய் செலவிலே உலக வங்கியிலே கடன் வாங்கி மக்கள் தலையிலே கடன் சுமையை ஏற்றிவிட்டு இன்றைக்கு மாநகராட்சியில் எந்த விதமான பணிகள் செய்கிறார்கள், எந்தெந்த திட்டங்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று கடிதம் கொடுத்தாலும் அதற்கும் பதில் இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு வரும் பொழுது அதை துவக்கி வைப்பதாக சொல்லுகிறார்கள். அது ஒரு கேலிக்கூத்தாக இருக்கும். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு செல்லுகிறதா இல்லையா என்பதும் எனக்கு தெரியவில்லை. ஓசூருக்கும் பெங்களூருக்கும் இருக்கக்கூடிய பாலம் விலகி அது இருக்கின்ற நிலையிலே நான் அறிந்த வகையிலே இந்த பாலமானது மிகவும் பழமையான டிசைன். எனக்கு என்ன ஒரு சந்தேகம் என்று சொன்னால், வேண்டுமென்றே மாநில ஆட்சியை மக்களிடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துவதற்காக இந்த நகாய் இந்த திட்டு வேலையை செய்கிறதா? நாங்கள் அரசனுடைய கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் மாநிலத்தினுடைய தலைவர், பொது கணக்கு குழுவுடைய தலைவர் அவருடைய தொகுதியிலேயே ஒரு அறநிலையத்துறை அதிகாரியின் மூலமாக கேவலப்பட்டார்கள். அந்த அதிகாரிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டும்
தபால் கொடுத்தும் எந்த விதமான பதிலும் இல்லாதனால 26, 27ஆம் தேதி நாங்கள் மக்களை திரட்டி ராம்நகர் அண்ணா சிலை முன்பு ஒரு உண்ணா நோன்பு நாங்கள் எங்களுடைய தலைவர் காந்தி அவர்கள் வழியிலே உண்ணா நோன்பை ஏற்படுத்தி அப்பொழுதாவது இந்த அரசாங்கம் அதை செயல்படுத்துகிறதா என்பதை நான் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த அறநிலைத்துறை என்பது பல்வேறு வகையிலே மக்களுக்கு ஒரு இடையூறாக இருக்கிறதே தவிர எந்த விதத்திலும் நல்ல பணி செய்வதாக இல்லை. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீண்ட தூக்கத்தில் இருந்து எழுந்து இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு மூத்த மேனாள் உறுப்பினர் என்ற முறையிலே நான் கேட்டுக்கொள்வதிலே கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலமைச்சர் அவர்களுடைய திட்டங்கள், பல திட்டங்கள், மக்களை தேடி, மக்களுடன் ஓடி, மக்களுடன் விளையாடி, எந்த விதமான திட்டத்திற்கும் எந்த விதமான பலனும் இல்லை என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றனர். அதிகாரிகளுடைய இதன்படியே நடந்தீர்கள் என்று சொன்னால் மக்களிடையே உங்களுடைய மதிப்பு